ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு குட் நைட்டு. ஸோ நண்பர் ஒரு 2-3 பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் போட்டிருந்தாங்க இந்த குரூப்பில். அந்த பிக் பெலுகா இண்டிகேட்டர் என்ன சார் அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசம் நான் வந்து என்னால் புரிஞ்சிருக்கிறேனோ அது அந்த இண்டிகேட்டரோட பவர்ஃபுல் யூசேஜ் என்ன, அது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப சின்ன வீடியோ. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் நிறைய பேர் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக இருப்பீங்க, அவங்களாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு தேவைப்படாது. ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அந்த பிக் பெலுகா இண்டிகேட்டரு. ஸோ அதனால் ஒரு குட்டி வீடியோ. ஓகே, இப்போ இந்த பிக் பெலுகான்றது அது ஒரு கம்பெனி, அது தனி கம்பெனி. அவங்க நிறைய இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி லக்ஸ் அல்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுவும் இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பிக் பெலுகா இது இண்டிகேட்டர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். எல்லா இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரைஸ் இண்டிகேட்டர்ஸ் தான், ப்ரைஸ் கொடுத்து தான் நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதாவது நீங்கள் ட்ரேட் வியூவில் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலும் சில இண்டிகேட்டருக்கு நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த பிக் பெலுகாவை சூஸ் பண்ணேன். ப்ளஸ் இது பவர்ஃபுல் இண்டிகேட்டர் தான். இப்போ நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம். இன்றைக்கி சார்ட்டு, நிஃப்டி சார்ட்டு. ஸோ நிஃப்டி சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைம் ஃப்ரேம் வந்து எப்பயுமே வந்து ஓவரால் அனாலிசிஸ்க்கு ஹையர் எம்டிஎஃப்னாங்க, ஹையர் மினிட் டைம் ஃப்ரேம், ஹையர் எம்டிஎஃப். ஸ்மாலர் எம்டிஎஃப் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க, எல்எம்டிஎஃப்னாங்க. ஸோ நம்ம ஹெச்எம்டிஎஃப் ஹையர் எம்டிஎஃப் என்ன பார்க்கணுன்னா, ட்ரேடிங்க்கு வந்து நார்மலி வந்து 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பார்க்கலாம் கேண்டில். பட் 15 மினிட்ஸாக நார்மலாக நான் பார்க்குறேன் ஓவர் த இயர்ஸ். அதில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் இது கிடைச்சிடும். ஸோ அதனால் கீழே உங்களுக்கு தெரியும் 15 மினிட்ஸ் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸில் கேண்டிலில் இதை அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டி ட்ரேட் எடுக்கும்போது மார்னிங் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு பியரிஷ் ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் 24,134 கீழே போய் 24 வீக்கு வந்து லோயர் வீக் வந்து ஆல்மோஸ்ட் 24,080க்கு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பியரிஷ் கேண்டில். இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியும். ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பிக் பெலுகாவில் என்ன பண்ணுறீங்க, பிக் பெலுகாவை நான் ஆன் பண்ணுறேன். இப்போது பிக் பெலுகா இண்டிகேட்டரை, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இண்டிகேட்டரை ஆன் பண்ணோடனே உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த மாதிரி வேரியஸ் இது தெரியுது. ஓகேவா? இது என்னென்னா லிக்விடிட்டி ஜோன் சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் டிமாண்ட் ஜோன் சொல்லலாம், சப்போர்ட் ஜோன் சொல்லுவாங்க, டிமாண்ட் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நேம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பேசிக்காக என்னென்னா லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ்லாம் 23,840 இந்த நம்பரில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எங்கே இருக்காங்க பாருங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ 24,280 வந்து ஒரு இந்த இண்டிகேட்டர், 24,280 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ சப்போர்ட் ஜோன் வந்து 23,840, 24,280 அது வந்து இண்டிகேட்டர்லேயே காட்டிடும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கேண்டில் போட்டு கேண்டிலில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு அது இதான் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் சப்போர்ட்டு அப்படிலாம் நம்ம நார்மலாக பண்ணோம். அது வந்து நீங்கள் லிக்விடிட்டி ஜோனாகவே கிடச்சிடும். அது 15 மினிட் கேண்டிலில் 25% வந்து கீழே இருக்காங்க, 11% மேலே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து 23,800க்கு கீழே போகாது ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா அங்கே வந்து க்ரீன் இருக்குது, போனாலும் போகலாம். பட் ஆனால் அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து 24,300க்கு அங்கே வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகே, ரெண்டுமே ப்ராபபிலிட்டி தான் பார்ப்போம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஓபின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லலாம். ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப்
சக்ஸஸ் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த ட்ரேட் பிளாக்கை பாருங்கள். இது பேர் ஆர்டர் பிளாக் 2480. அதுக்குள்ளே நான் டைவ் ஆகிறேன். ஸோ ஹையர் சர்க்யூட், இந்த சர்க்யூட் எங்கே இருக்குது? அவுட்டர் சர்க்யூட்டு 23840 ஒன்று இருக்குது, 24280 இது வந்து அவுட்டர் சர்க்யூட். 24280 23880 இது வந்து அவுட்டர் சர்க்யூட். இப்போது நம்ம உள்ளே வரோம். அது என்னென்னா இன்னர் சர்க்யூட். ஐசிடினா என்னென்னு கேட்டிங்களே, அதுக்கு வரேன் நான். இப்போ ஐசிடி என்ன இருக்குன்னா, ஐசிடின்றது ஒன்றும் இல்லை, இன்னர் சர்க்யூட் ட்ரேடர் அப்படின்னாங்க. இப்போ அந்த லிக்விடிட்டி புல்க்கு உள்ளுக்குள்ளேயே ப்ரைஸ் மூவ்மெண்ட் நிறைய நடக்கும். அதுக்கு வந்து பேர் தான் வந்து இன்னர் சர்க்யூட் ட்ரேடர். அது என்னென்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு அந்த கான்செப்டுக்கெலாம் நான் போகல. அதெல்லாம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லேயே வந்துடும். எஃப்இஜி, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அந்த இதுக்கெலாம். ஆனால் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர். ஆனால் வந்து நான் இண்டிகேட்டரை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2480 இருக்குது, 2400 இருக்குது. ஓகேவா? இது வந்து ஆர்டர் பிளாக். ஓகேவா? ஓபி. இந்த ஆர்டர் பிளாக் எப்படி பேஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸ் இதை வச்சு பேஸ் பண்ணுவாங்க. 2480 இது அந்த இண்டிகேட்டர்லேயே வந்துடும். இப்போ இந்த இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸு செல்லர்ஸ். பையர்ஸ் வந்து க்ரீனில் இருப்பாங்க, செல்லர்ஸ் வந்து ரெட்டில் இருப்பாங்க. ஆனால் இண்டிகேட்டர் லேட்டாக ஃபார்ம் ஆன தொட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து அங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து டச் ஆகிட்டு மூவ் ஆகிடுது பாருங்கள் கேண்டில். ஸோ யூ கேன் சி அந்த 24180க்கு ஒரு கேண்டில் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேடராக இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா, காலையில் இந்த இண்டிகேட்டர் போட்டோடனே உங்களுக்கு ஆர்டர் பிளாக் வந்துடும். ஸோ ஆர்டர் பிளாக்குக்கு கீழே போகாது கண்டிப்பாக 24180. ஏன்னா க்ரீன் கலர் இருக்குது. இப்போ அன்றைக்கி வந்து ரெட்டில் வந்தால் கூட அப்புறம் இங்கே பையிங் நடக்கிற தொட்டு மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு 2-3 கேண்டில் மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஹையர் ஐ ஃபார்ம் ஆகிருக்கா? ஆனால் ட்ரேட் பண்ணும்போது இது ஹையர் ஐயா இது லோயர் லோவான்னு தெரியாது. ஹையர் ஐனா அப்பர் சைடு, அப்பர் ட்ரெண்டு. ஓகேவா? இது லோயர் லோனா டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதே ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் ரியல் டைமில் பண்ணும்போது. ஆனால் வந்து இப்போ ஒரு க்ரீன் கேண்டில் வச்சு அடுத்த க்ரீன் கேண்டில் 15 மினிட்ஸில், இதே நீங்கள் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் லோயர் டைம் ஃப்ரேமில் எல்எம்டிஎஃப்பில் பண்ணோம்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆனால் ஹையர் கேண்டிலில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த 24180 அதுக்கு அடுத்தது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு பாருங்கள். 3 கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா உங்கள் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். சின்ன கூட பெருசு கூட பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அது என்ன பண்ணால் இவ்வளோ தூரம் போன அப்புறமா ஒரு ரிவர்சல் நடக்கும். அந்த ரிவர்சல் நடக்கிறதுக்கு அங்கேயும் ஒரு ஆர்டர் பிளாக். அது வந்து செல்லர்ஸ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? இப்போ நீங்கள் வைக் ஆஃப் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. வைக் ஆஃப் மெத்தட்னால் கீழே இருக்கிறது அக்யூமுலேஷன், மேலே இருக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் அது வந்து டச் ஆகிட்டு மறுபடியும் மேலே போனால் அது வந்து மார்க்கப் ஜோனு, மார்க் டவுன் ஜோன், இந்த மாதிரி 4 இருக்கும். இது நடுவில் மேனிப்புலேஷன் ஜோன், கீழேயும் மேலேயும் இருக்கும். இப்போதைக்கு இதில் ஒன்றும் இப்போ மேனிப்புலேஷன் ஜோனுன்றம்போது நீங்கள் இந்த வீக்கை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் மேனிப்புலேஷன் மாதிரி வரும். ஏன்னா அதுக்கு மேலே போகும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆர்டர் பிளாக்குக்கு மேலே போகுது பாருங்கள், அதுதான் மேனிப்புலேஷன். நம்ம வந்து மேலே போகணும்னு நினைப்போம், ஆனால் அங்கே ஷார்ட் அடித்து கீழே வந்துடும். ஸோ அது மேலே மட்டும்தான் அது. இப்போ கரெக்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது வெயிட் பண்ணணும். காலையில் வந்து வந்தோடனே 9:45 ட்ரேட் எடுக்கக்கூடாது. 9:45 வரைக்கும் ஷுவராக பாருங்கள் ட்ரேடு செட்டப். உங்களால் ட்ரெண்டு கண்டுபிடிக்க முடியுமான்னு. ஹையர் ஐ ஹையர் லோ ஃபார்ம் ஆதான் பாருங்கள். 15 மினிட்ஸ் கேண்டில் ஹையர் ஐ ஹையர் லோ பிக் பெல் வேலை கிளியராக காட்டிடுச்சுன்னா தென் யூ கோ இன்டு சிஇ. ஓகேவா? சிஇ வந்து அந்த நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ரெட்டு பிளாக் முன்னாடியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பின்னால் இருக்கு, ஆனால் அங்கேயே தெரிய ஆரம்பிக்கும். வந்ததுன்னா அதுக்கு மேலே ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளில வந்துடணும். ஓகே, அதே மாதிரி இந்த 24-20 வந்தால் இது மேனிப்புலேட் ஆகி கீழே இறங்குதில்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக நடுவில் இருக்கும் 24-10. அந்த 24-10
அந்த பாதி இது வரும்போது ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இண்டிகேட்டரில் காட்டிவிடும் ரெட் கலரில். அதுக்கப்புறம் கீழே வந்து இறங்கும். இறங்க நீங்கள் வந்து அழகாக பிஇ போட்டு அது அவ்வளோ சீக்கிரமே இறங்காது. உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்க்கு வரும். அப்புறம் இம்பல்ஸ் மூவ், ரீட்ரேஸ்மெண்ட் மூவ், 2 மூவ் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஸோ வந்து எப்பயுமே வந்து பொசிஷன் எடுக்கும்போது ரீட்ரேஸ்மெண்ட் மூவில் தான் எடுக்கணும், இம்பல்ஸ் மூவில் எடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா அப்படியே கீழே இறங்குது பொசிஷன்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பி, இங்கே சி, இது எல்லாமே என்னென்னா இந்த ஆர்டர் பிளாக்கு ரெட்டாக இல்லை க்ரீனான்ட்டு பார்க்கணும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள், இது க்ரீனாக இருக்கும், க்ரீனுக்குள்ளே ஒரு க்ரீனும் ஒரு ரெட்டு இருக்குது பாருங்கள். இது என்னென்னா இப்போ மார்க்கெட் கீழே போகுதுன்னா என்ன ஆகுனா இது வந்து ஃப்ளிப் ஜோனாக மாறிடும். சப்போர்ட் ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாறும். ஓகேவா? கீழே வந்துட்டு மேலே போகணும்னு நினைப்பேனா, அதே வந்து சப்போர்ட் ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாறும். அந்த மாதிரி இருக்க ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்து அந்த நம்பர் ஆஃப் பையர்ஸ் அங்கே மேலே நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் அது கீழே. ஆனால் யூஸ்வலாக அது வந்து இது 41% வந்து இட் வில் கோ ஃபார் எ சப்போர்ட். ஓகேவா? நாளைக்கு ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி அது ஃப்ளிப் ஜோனாக மாறத்துக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இதுதான் பிக் பெலுகா இண்டிகேட்டர். ஸோ பிக் பெலுகா போட்டோம்னா நான் ஸ்மார்ட் மணிக்குள்ளெல்லாம் போல் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு, அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் போட்டோம்னா ஹையர் லோவாக பார்த்தோம்னா அழகாக சிஇ எடுக்கலாம். சிஇ எடுத்தோம்னா எங்கே போய் ரெட் அடிக்குதோ அங்கே வந்து கரெக்டாக பிஇ எடுங்க, கீழே இறங்கும். பி எடுத்தோம்னா கீழே வந்துடும். ஆனால் சிஇபி அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது, நமக்கு மேலேயா கீழேயானே தெரியாது. ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஹெச்ஹெச்ஹெச்எல் நோட்டிஃபிகேஷன்னு நீங்கள் நோட் பண்ணணும். எப்பவுமே இம்பல்ஸில் எடுக்கக்கூடாது, ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா தான் முடியும். ஆனால் டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு நீங்கள் அந்த அனலைஸ் பண்ணுங்கள். நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஹையர் எம்டிஎஃப்லேருந்து லோயர் எம்டிஎஃபாக மாற்றி அதில் என்ன நடக்குது 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வச்சுங்க. 3 மினிட்ஸ் பெட்டர். நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக இருந்தால் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கணும். அதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் யூ கேன் கோ ஃபார் ட்ரேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணும்போது நார்மலி ஐ கோ ஃபார் 15 மினிட்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் தென் லோயர் டைம் ஃப்ரேம். வந்து மைனர் டீட்டெயில்ஸு சிஆ பிஏன்னு பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் பார்க்க முடியும், லோயர் டைம் ஃப்ரேமில் கிடைக்காது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது என்ன எப்படின்னுட்டு. ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் என்னுடைய ட்ரேடுக்கு எல்லாத்துக்கும். நீங்களும் அதே யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இதோட நல்ல இண்டிகேட்டர்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பெய்டு இண்டிகேட்டர் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ்.